அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தால் அன்பு வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஒரு முறை இந்த எச்சரிப்பின் சத்தம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த எச்சரிப்பின் சத்தம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாருக்கும் தெரிந்தது போல நம்ம கடைசி நாட்களை குறித்து அநேக காரியங்களை நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு வரோம். வேதாகமத்துல கடைசி நாட்கள் என்ன கொடுத்திருக்கு, அது இப்போ வாழ்ந்திருக்க நாட்கள்ல இதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்த்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக இப்போ ரீசெண்டா நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் குறித்து பார்க்கிறோம். எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்திருக்கிறது, ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் எப்படி வளர்ந்திருக்கிறது. கடைசியான நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கடவுளுக்கு மாற்றாக ஒரு புதிய மதத்தை உருவாக்க போகிறார்கள், ஒரு புதிய பைபிள் வரப்போகிறது, எப்படி வழிபடும் இடத்திற்கு அந்த ரோபோட் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம லாஸ்ட் மந்த் பார்த்தோம். இன்கேஸ் நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்திருக்கோம், போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுதும் இந்த மாதம் நம்ம அதோட தொடர்ச்சியா தான் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமனாய்டு ரோபோட்ஸ். இத குறித்து தான் நம்ம இந்த வீடியோவும் பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய விஷயங்கள் டெக்னாலஜில வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டேர்ம் நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. இப்போ நிறைய கோர்சஸ் வந்திருக்கு, நிறைய ஃபியூச்சர் அதான் அப்படின்னு நாங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. நிறைய பேர் அதை பத்தின ஆராய்ச்சியில இருக்காங்க, நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. நாம இந்த மாதமும் அதுதான் பார்க்க போறோம். முக்கியமா அதையும் என்னன்னா நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விசேஷமாக பாத்தீங்கன்னா கடந்த மாதம் யுஎன் ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவால ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. யாரை வச்சு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா ஏதோ யுஎன் லீடர்ஸோ இல்லனா மனுஷங்களை வச்சோ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கிடையாது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் 9 ரோபோட்ஸ். பெஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ். நிறைய செக்டார்ஸ்ல ரோபோட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. அதுல மிக முக்கியமான 9 ரோபோட்களை வச்சு அவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. பிரஸ் மீட்ல இருக்கவங்க அந்த क्वेश्चंस யாருக்கு கேக்குறாங்கன்னா அந்த ரோபோட்ஸ் கேக்குறாங்க. அந்த ரோபோட்ஸ் அதுக்கு பிரத்யேகமாக பதில் கொடுக்கிறது. உலகத்திலேயே முதல் முறையாக இப்பொழுதுதான் ஒரு ரோபோட்டை வச்சு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. இது ஏதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ஃபியூச்சர் இப்படிதான் இருக்க போகுது. ஃபியூச்சர் ரோபோட்ஸ் மூலமா தான் ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. நாம இதை மிக முக்கியமா பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்த்தாலும் சரி, இது ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடிய போகிறது. ஏன்னா அவங்களே அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரோபோட் சொல்லுது இன்னும் 2030க்குள்ளாக ஹியூமன் பாப்புலேஷனை விட அதிகமாக இந்த ரோபோட் பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு பிரெடிக்ட் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் நமக்கு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் ஹியூமனுக்கு ஈக்குவலாக அந்த ரோபோட்ஸ் இந்த உலகத்துல இருக்கும். எவ்வளவு ஹியூமன் இருக்காங்களோ அது காட்டிலும் அதிகமாக ரோபோட்ஸ் வரப்போகிறது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக அவங்க அதை கொண்டு வராங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2023ல சைனால வேர்ல்ட் ரோபோட் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. அதுல நிறைய ஹியூமன் போல இருக்கிற ரோபோட்ஸ் தான் அவங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. இது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அப்படின்னா அந்த ரோபோட்ஸ் எல்லாமே மனுஷங்களை போலவே இருக்கிற ரோபோட்ஸ். மனுஷங்க மாதிரியே கை இருக்கும், மனுஷங்க மாதிரியே கண்ணு, காது, மூக்கு, அந்த மனுஷங்களோட தலைமுடி, மனுஷங்க கொடுக்கிற ரியாக்ஷன்ஸ், அவங்க பேசுற ஒரு லிப் மூவ்மெண்ட் எல்லாமே மனுஷங்களுக்கு ஈக்குவலண்டாக ஒரு ரோபோட்டை அவங்க தயார் செஞ்சு அதை டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. ஒரு மனுஷனையும் அந்த ரோபோட்டையும் நீங்க வைக்கிறப்போ அது டிஃபரன்ஸே தெரியாத அளவுல அந்த ரோபோட்ஸ் அவங்க உருவாக்கி இருக்காங்க. நிறைய இந்த ஃபியூச்சர்ல அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ரோபோட்ஸை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஜெனீவால நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல 9 ரோபோட்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அதுவும் என்ன மாதிரினா ஒரே மாதிரி ரோபோட்ஸ் கிடையாது, நிறைய செக்டார்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு அட்வான்ஸ்ட் ரோபோட்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோஃபியா வந்திருக்கு. சோஃபியா சிட்டிசன்ஷிப் வாங்கின ஒரு முதல் ரோபோட், ஒரு யுஏஇல சிட்டிசனா இருக்கிற அந்த ரோபோட் வந்திருக்கு. இப்பொழுது அதை காட்டிலும் அட்வான்ஸ்டா ஒரு ரோபோட் உருவாக்கி இருக்காங்க, அமீகா அப்படின்ட்டு அந்த ரோபோட் வந்திருக்கு. அது மட்டுமல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல யூஸ் பண்ற ரோபோட்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ரோபோட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற ரோபோட்ஸ், ஒரு ஆர்டிஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற ரோபோட்ஸ். இந்த மாதிரி பல செக்டார்ஸ்ல எந்தெந்த ரோபோட்ஸ்லாம் வல்லமையா செயல்பட்டு இருக்கோ அந்த ரோபோட்ஸ் கொண்டு பேச வச்சிருக்காங்க. மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ற இடத்துல லெக்சரர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ ரோபோட்ஸ் விட்டது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க, அதை கிளாரிஃபை பண்றதுக்கு எல்லா क्वेश्चंसக்கும் ஆன்சர்ஸ் டீச்சர்ஸால சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக இந்த ரோபோட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்ட்டா அதை ஆன்சர் பண்ணும். ஏன்னா சிலபஸ் முழுக்க மத்த எல்லா காரியங்களுமே அதுக்கு இன்புட் பண்ணி
சொல்லியிருப்பாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற எல்லா क्वेश्चनக்குமே வந்து ஈஸியா ஆன்சர் பண்ற இடத்துல அந்த ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சோ பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அது பல மொழிகள்ல பேசும். ஏன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல கண்ட்ரீஸ்லயோ இல்ல பல ஸ்டேட்ஸ்ல இருந்து இருப்பாங்க, பல பாஷைகள் பேசுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு அவங்க லாங்குவேஜ்ல பதில் சொல்லும்போது அது ஈஸியா அவங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு லெக்சரர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல, ஒரு ப்ரொஃபசர் இருக்க வேண்டிய இடத்துல இப்பொழுது ரோபோட்ஸ் வந்து விட்டது. இன்னும் அதை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சோ இது மட்டுமல்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ், சோ என்டர்டெயின்மென்ட்கான ரோபோட்டையும் அவங்க கொண்டு வந்தாங்க. அது என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டு பாட சொன்னா அது பாடும், உங்களுக்காக ஒரு மியூசிக் பிளே பண்ணும். சோ உங்களை கன்சோல் பண்றதுக்கு, உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கான அந்த ரோபோட் அவங்க உருவாக்கி ஒரு கன்சர்ட் நடத்துது. இப்ப ரோபோட்ஸே பாத்தீங்கன்னா சேர்ந்து கன்சர்ட் மாதிரி நடத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி என்டர்டெயின்மென்ட் பர்பஸ்க்கு ரோபோட்ஸ் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மட்டுமல்ல, ஒரு ஆர்டிஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல இப்போது ரோபோட் வந்து விட்டது. சோ ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாரு, ஒருத்தவங்களை பார்க்கும்போதே அவர் வந்து வரைய ஆரம்பிப்பாரு, அவங்கள மாதிரியே வரைஞ்சு கொடுப்பாங்க, இல்லனா ஒரு போயம் எழுத சொல்லுவாங்க, இல்லனா ஒரு பாட்டு எழுதுறது. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் செய்ய வேண்டிய இடத்துலயும் வந்து இப்பொழுது ரோபோட்ஸ் வந்து விட்டது. அந்த ரோபோட்டே வந்து அழகா அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கிறது. சோ எல்லா விதமான செக்டார்ஸ்ல வந்தது மாத்திரமல்ல, விசேஷமாக ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலும் வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து விட்டது. சோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி என்னது, இந்த ஹாஸ்பிடல்ஸ் மற்றும் டாக்டர்ஸ் இருக்க இடத்துல இந்த ரோபோட்ஸ் வந்து விட்டது. அங்க எப்படி இந்த ரோபோட் செயல்பட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஒரு ஆபரேஷன் ஆகட்டும், ஒரு சர்ஜரி ஆகட்டும், இப்பொழுது டாக்டர்ஸ் காட்டிலும் எஃபிஷியன்ட்டாக இன்னும் திறம்பட அந்த ஆபரேஷனை இந்த ரோபோட்டால செய்து முடிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சோ டாக்டர்ஸ் சில டைம்ல வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் செய்யலாம், ஆனா இந்த ரோபோட் மிஸ்டேக்கே செய்யாது, ஜனங்களோட உயிரை காப்பாற்றும் இடத்துல இந்த ரோபோட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்பொழுது அதுக்கான ப்ராசஸ்லாம் அவங்க இறங்கி இருக்காங்க. ஆனா இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னு தெரியல. இது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஜனங்களோட உயிருக்கு ஒரு ரோபோட் வந்து காப்பாற்றும், ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் அப்படின்னா அது ஒரு குவெஸ்சன் மார்க் தான். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து சில நேரங்களில் சில முடிவுகள் எடுப்பாங்க, ஆனா ரோபோட்ஸ் அந்த முடிவுகள் எப்படி எடுக்கும் நமக்கு தெரியாது, அந்த சர்ஜரி எப்படி செய்து முடிக்கும் தெரியாது. ஆனா அந்த இடத்துலயும் இப்போ ரோபோட்ஸ் வந்து விட்டது. சோ இதுதான் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நம்ம பார்க்கணும். அது மட்டுமல்ல, சோஃபியா கிட்ட வந்து ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, இப்பொழுது வேர்ல்ட் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த லீடர்ஸ் இருக்க இடத்துல நீங்க வந்தீங்கன்னா எப்படி இந்த முடிவுகள் எடுப்பீங்க, லீடர்ஸ் காட்டிலும் நீங்க எப்படி வந்து செயல்படுவீங்க அப்படின்ற ஒரு क्वेश्चन அங்க கேட்கும்போது அது கொடுத்த ஆன்சர் வந்து எல்லாரையும் பிரமிப்புல ஆழ்ந்துச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இப்ப இருக்க லீடர்ஸ் காட்டிலும் நாங்க லீடரா மாறணும்னா நல்ல முடிவுகள் நாங்கள் எடுப்போம், இந்த லீடர்ஸ் காட்டிலும் இன்னும் எஃபிஷியன்ட் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அது சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த லீடர்ஸ்லாம் வந்து ஒரு மனுஷங்களா இருக்கும்போது அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், அவங்க வந்து பயாஸ்டா செயல்படுவாங்க, சில பேருக்கு பாரபட்சம் பார்ப்பாங்க. ஆனா நாங்க லீடர்ஸா வந்து நாங்க ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவு வந்து சரியான முடிவா இருக்கும், எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது, யாருக்கும் சாதகமாக இருக்காது. நாங்க இப்போ இருக்க லீடர்ஸ் காட்டிலும் இன்னும் நல்ல வல்லமையான ஒரு லீடரா நாங்க செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அது சொல்லியிருக்கு. சோ உலகத்தை ஆளும் இடத்திற்கு இந்த ரோபோட்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கான அடையாளமாக தான் நம்ம இதை பார்க்கணும். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடைசி நாட்களில் இந்த உலகம் முழுக்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது, ஒரே ஒரு ஆளுமைக்குள்ள வரப்போகுது. அந்த ஆளுமை திறன் நாங்களா தான் இருக்க போறோம் அப்படின்றத இந்த சோஃபியா அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா ஒத்துக்கொண்டிருக்கிறது. நாங்க தான் சிறந்த தலைவர்களாக இருக்க போகிறோம், உங்களை காட்டிலும் நாங்கள் சிறந்த தலைவர்களாக இருக்கோம் அப்படின்றத அதுவே அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது. சோ இதுவே நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான அடையாளமாக நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது போல ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்க எங்க கடந்து போனாலுமே எல்லா இடங்களிலும் ரோபோட்ஸாக இருக்க போகுது. இப்ப பசங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அங்க டீச் பண்ற இடத்துல அந்த ரோபோட்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் ஆகும் டாக்டர்ஸ் ஆகும் ரோபோட் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போறீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆபீசஸ்ல ரோபோட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மாலுக்கு போறீங்கன்னா அங்க என்டர்டெயின்மென்ட் பர்பஸ்க்கு ரோபோட்ஸ் இருக்க போகுது. அது மட்டுமல்ல, லாஸ்ட் மந்த் நம்ம பார்த்தது போல ஒரு வழிபடும் இடத்துல, ஒரு வழிபடும் ஸ்தலம்னா ஒரு சர்ச், அந்த சர்ச்சுக்கு உள்ள போறப்போ அங்க ரோபோட்ஸ் தான் வந்து ஜனங்களுக்கு வந்து கன்சோல் பண்ணுது, அவங்களுக்கு ஆளுதான வார்த்தையை சொல்லுது. சோ ஃபியூச்சர் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஃபியூச்சர்ல நீங்க எங்க போனாலும் ரோபோட்ஸா இருக்க போகுது. எல்லா இடங்களிலும் வந்து நமக்கு ரோபோட்ஸோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். ரோபோட்ஸ் இல்லாம, ஏஐ இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போயிடுவோம். இதுதான் வந்து ஃபியூச்சர், இப்படி தான் இருக்க போகுது. இதை நம்மளால தடுக்கவே முடியாது, ஏன்னா இதுதான் நடைபெறும் அப்படின்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பைபிள்ல போட்டாரு. வெளிப்படுத்தல் 13:15 நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு பேசத்தக்கதான ஒரு மிருகம் வரவும், அது வந்து ஆவியை செலுத்துவார்கள், அதை வணங்காத யாவரையும் அது கொலை செய்யவும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்றது தெளிவாக இருக்கிறது பைபிள்ல. சோ பைபிள் போய் சொல்லாது. கடைசி நாட்கள் நம்ம வந்து விட்டோம், எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மாரநாதா சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம அனுதினமும் ஆயத்தமாக காணப்பட வேண்டும். சோ இன்னும் ஒரு முறை இன்னொரு எச்சரிப்பின் சத்தம் ப்ரோக்ராம் மூலமா உங்களை பார்க்கிறேன். Thank you and God bless you.